வணக்கம். நம்ம இந்தியாவில் இருந்துட்டு இந்திய இராணுவத்தை கேவலமாக பேசக்கூடிய சில ஜென்மங்களை இன்னும் இந்திய அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத நினச்சா வேதனையாக இருக்குது. இங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற சோத்தை திண்டுக்கிட்டு விசுவாசத்தை எல்லாம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு காமிச்சிட்டு இருக்கிறவனுங்களை எல்லாம் வெக்கமா இல்லையா அவனுங்களுக்கு? இது பாகிஸ்தானில் இருந்துட்டு இந்தியாவுக்காக நீ ஒரே ஒரு வார்த்தை ஆதரவாக சொல்லிப்பாரு, மவனே நீ என்கவுண்டரில் செத்துருப்ப, நேரம் உன் குடும்பத்தோடு காலி பண்ணியிருப்பாங்க. பேச்சுரிமைங்கிற பேரில் உனக்கெல்லாம் பேசுறதுக்கு உரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்திய இராணுவத்தை கேவலமாக பேசுறது, இந்திய இராணுவ நம்ம பிரைம் மினிஸ்டரை கேவலமாக பேசுறது, அரசியலுக்காகத்தான் இதை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யார் வீடியோ போடுறாங்களோ அவங்கள அவ்வளோ கேவலமாக பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறியே. நீ எல்லாம் இந்தியாவில் பிறந்துட்டு இந்தியாவில் இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. அவ்வளவு இந்தியாவை பற்றி அவ்வளோ கழுவி ஊத்துற, அவ்வளோ கேவலமாக இருக்கு. இந்தியன் ஆர்மி சரியில்லை, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு இருக்குதுன்னா தாராளமாக நீ பாகிஸ்தான் போய் செட்டில் ஆகிட வேண்டியது தானே. என்னத்துக்கு நீ இந்தியாவில் இருந்துட்டு தேவையில்லாமல் இங்கே இருக்கிறவங்கள குறை சொல்லணும்? உள்நாட்டில் இருந்துட்டு உள்ளூரில் இருக்கிறவனை கேவலமாக சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் பிய திங்கிறிய வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? பொங்கி வருது. நம்ம இந்தியன் ஆர்மிக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெருமையாக சொல்ல வேண்டியது, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு அறிவுங்கிறது வேலை செய்யலை. இந்தியாவில் எவ்வளவு என்னது ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானத்தை சுட்டு போட்டுட்டாங்க, பாகிஸ்தான்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. வெக்கமா இல்லையா? தோத்தவனுங்களே நாங்கள் ஜெயிச்ச மாதிரி அவனுங்க அங்கே ரீல சுற்றிட்டு இருக்கிறானுங்க. இங்கே இருந்துட்டு பரதேசி நாய்ங்களா, உங்களுக்கு அறிவுங்கிறது வேலை செய்யுமா வேலை செய்யாதா? கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களா? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை, நம்ம இந்தியன் ஆர்மியை நம்ம பெருமையாக சொல்லாமல் வேற எவன்டா சொல்லுவானுங்க? அறிவு இருக்க வேண்டாம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும். நானும் பொறுமையாக பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அப்படி, அதுவும் ஒருத்தன் மட்டும்தான் இந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்ருக்கிறான். அறிவில்லாத ஜென்மமா நீ? கண்டிப்பாக இந்தியாவில் இருந்திருக்கவே மாட்டேன், இருக்கவும் மாட்டேன். எங்கேயோ ஃபாரினில் உட்காந்துட்டு ஃபாரினில் பொறுக்கி திங்கிற நாயே நீ இங்கே வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கு, இது மெசேஜ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அது உன்னோட ப்ரொஃபைலும் லாக் பண்ணி வச்சிருக்க. இந்த வீடியோவை பார்த்துட்டாவது இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவன் மேலே இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவன் எதை வச்சு இந்தியன் ஆர்மி எல்லா இடத்துலையும் தோத்துருச்சு, ரஃபேல் விமானம் 4 இப்போ பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிறதால இவ்வளோ இதாக சொல்கிறான்னா இவன் பாகிஸ்தான் உளவாளியாக இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கிறானா? இவனை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படியே எடுத்து இந்தியன் கவர்மெண்ட் இவனை ஜெயிலில் போடணும். இல்லை எதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்ருக்கிறான், என்ன ரீசன், இல்லை பாகிஸ்தான்காரனா இவன், இல்லை உள்ளூரில் பாகிஸ்தானுக்காக தீவிரவாதியாக நம்ம இந்தியாவில் இருக்கிறானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ஹம்பிள் ரெக்வஸ்ட். இது நன்றி.